அதற்கு சில இந்தியாவில் ஏன் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க முடியல? பொலிட்டிக்கல் பேஸ் மாறிடுச்சு, அரசியல் தன்மை மாறிவிட்டது. சுதந்திரத்தின் பொழுது காங்கிரஸ் வாஸ் அ கான்ஃபெடரேட், யாராக இருந்தாலும் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. எனக்கு சோசியலிசம் வேணும், சரி நீ உட்காரு. எனக்கு கேபிட்டலிசம் வேணும், நீ உட்காரு. எனக்கு ரெண்டு வேண்டாங்க, மெர்கன்டைல்ஸ் வேணும், நீ உட்காருப்பா. ஸோ காங்கிரஸ் ஒரு கான்ஃபெடரேஷனாக இருக்கும் பொழுது ஜெயிச்சாங்க. அதுல ஜனசங்கம் வந்துச்சு, வேற வேற கட்சி. இன்னைக்கு மோடி அவர்களுடைய இந்தியாவில் அரசியல் பேஸ் தளம் மாறிடுச்சு. இன்னைக்கு பீகார்ல என்னதான் சார் என்னதான் அவங்க தொண்டைகளையே கத்தினாலும் கூட நீங்க ரிசல்ட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா போன தேர்தலில் நம்ம ஜேடியு பிஜேபி சேர்ந்து எவ்வளவு ஓட்டு நம்ம வாங்கணுமோ அதை விட இன்னும் அதிகமான எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சிக்கு வரும். இது நான் பாரதிய ஜனதா கட்சியை நம்பக்கூடிய, மோடி அவர்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க சொல்லிங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் பேஸ் ஹஸ் சேஞ்ச்ட். அதே போல அசாம், வெஸ்ட் பெங்கால், அடுத்து வரக்கூடிய தேர்தலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போகும். ஏன்னா மோடியினுடைய சிங்கிள் பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் டெமோக்ரஸி பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய கேரக்டரை முழுமையாக மாற்றிய ஒரு மனிதன். ஸோ மோடி அவர்கள் 2014 வருவதற்கு முன்பு இந்த கட்சியில் நாங்கள் எல்லோரும் தொண்டர்கள் தான், எல்லோரும் பெரிய தலைவர்கள், அவங்கவுங்க காலகட்டத்தில் உயிரை கொடுத்து பாடுபட்டாங்க. ஆனால் பிஜேபி கட்சி என்ன சொன்னாங்கன்னா ஃபார் ரைட் பார்ட்டி, ரொம்ப ரைட்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சித்தாந்தம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபியை உருவாக்குனவங்க ஓட்டு போட்டவங்க யாருன்னா ஷாப்கீப்பர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் மெர்கன்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில நாளேடுகள்னு சொல்லுவாங்க. ஷாப்கீப்பர், மெர்கன்டைல்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 3 பேர் தான் உங்களுக்கு வணிகர்கள் தான், அது வணிகர்களுக்கான கட்சி. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உட்கார்ந்து உண்மையாலுமே ஒரு பிஹெச்டி தீசிஸ் பண்ணி இந்த கட்சி என்னன்னு பார்த்தா அவரு சொல்லுவாரு, சில நேரத்தில் பார்த்தா அது லெஃப்ட் பார்ட்டி மாதிரி இருக்கேன், சில நேரத்தில் பார்த்தா அது ரைட் பார்ட்டி மாதிரி இருக்கேன், சில நேரத்தில் பார்த்தா அது ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மாதிரி இருக்கேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ல 3 பக்கமும் இருக்குது. 50 கோடி பேருக்கு வங்கி கணக்கா? உலகத்தில் லெஃப்ட் தான் இந்த மாதிரி யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி யோசிச்சார்? 80 கோடி பேருக்கு மாசம் உணவு வீட்டுக்கு போதா? இது லெஃப்ட்ல இருக்கவங்க தானே யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி அவங்க யோசிச்சாங்க? 18,000 சட்டங்கள், லூப்போல் சிஸ்டம் அத்தனை ரிமூவ் பண்ணிட்டாரா? ரைட்டு தானே யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி அவங்க யோசிச்சாங்க? ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரின்னு யார் யோசிப்பா? லெஃப்டா ரைட்டா? நரேந்திர மோடி யோசிச்சிருக்காங்களே. ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது பொருளாதாரம் என்பது உள்நாட்டை மையப்படுத்தி கொண்டு போகணும், இது லெப்டிஸ்டும் யோசிக்கிற மாதிரி இருக்கே, மோடி அவங்க யோசிச்சிருக்காங்களே. இன்னைக்கு மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்பது பொலிட்டிக்கல் பேஸ முழுமையாக மாற்றி வேற எந்த அரசியல் கட்சிக்கும் என்ன பண்றதுன்னு பிடிபடாம முழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாரு ஓட்டர், யாரு கீ ஓட்டர், நம்ம பேஸ் யார், நமக்காக ஓட்டு போடுறவங்க யார்? சோ மோடி அவர்களை பொறுத்தவரை கம்ப்ளீட்டா அதை மாத்திட்டார்.